ஒரு நாடு அது செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்துல எந்த அளவுக்கு மோசமாக சேதமடைஞ்சிருச்சுன்னா அதோடைய பேர் உலக பட்டியல்ல ரொம்பவே ஏழையான நாடுகள்ல ஒன்னாவே வந்துச்சு. சமயம் எப்படி ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கிற மக்கள் பசியால சாக ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லாம அப்படி இன்னைக்கு டைமை பத்தி சொல்லணும்னாலும் இங்க தினந்தோறும் சுனாமி பூகம்பம் ஏற்பட்டுக்கினே இருக்கு. பட் இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ் அண்ட் சிச்சுவேஷனுக்கு பிறகும் இன்னைக்கு ஜப்பானை நம்ம எல்லாருமே ஒரு டெவலப்டு ரிச் அண்ட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு நேஷனாக அறியறோம். அப்படி இந்த மாதிரி என்ன டெக்னிக் என்ன ட்ரிக்ஸ் இருக்கு இத ஃபாலோ பண்ணி ஜப்பான் அண்ட் ஜப்பான் மக்கள் அவங்களையே இன்னைக்கு ரெலவென்ட் அண்ட் ரிச் ஆக மாத்திருக்காங்க. தெரிஞ்சுக்க என் கூடவே தொடர்ந்து இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும். அண்ட் அப்படி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா அப்ப இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல பார்க்க போற டெக்னிக்கோட பேர் என்னன்னா காக்கிபோ டெக்னிக். காக்கிபோ இது ஒரு டெக்னிக் பட்ஜெட்டிங்க்கு. இதோட உதவி மூலமா நீங்க உங்க செலவுகளை மேனேஜ் பண்ண முடியும். என்ன சொல்லப்படுதுன்னா அப்படி ஒரு நபர் காக்கிபோவோட முழு ப்ராசஸையும் ரொம்பவே ஹானஸ்ட்லி அண்ட் ரிலிஜியஸ்லி ஃபாலோ பண்ணா அப்ப அவர் ஒவ்வொரு மாசமும் அவருடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 35% வரைக்கும் கம்மி பண்ணலாம். காக்கிபோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னா வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஃபைனான்சியல் லெஜர். ஹவுஸ் ஹோல்ட் ஃபைனான்சியல் லெஜர் இந்த டெக்னிக்கோட இன்வென்ஷன் 1904ல ஜப்பானோட முதல் ஃபீமேல் ஜர்னலிஸ்ட் ஹானி மோட்டோகோ உருவாக்குனாங்க. உண்மையில அவங்க இதோட இன்வென்ஷன் ஜாப்பனீஸ் ஹவுஸ் வைஃப்ஸ்க்கு அவங்க பட்ஜெட்டிங்க்கு உதவி செய்ய உருவாக்குனாங்க. ஆனா இதோட பயன் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுமே அப்ப கிட்டத்தட்ட எல்லா ஏஜ் குரூப் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ் உடைய மக்களும் வந்து இதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நடைமுறைக்கு என்னன்னா காக்கிபோ டெக்னிக் வெறும் ஜாப்பனீஸ் மட்டும் இல்ல, பதிலாக உலகம் முழுவதும் மக்கள் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண உபயோகிச்சுட்டு இருக்காங்க. காக்கிபோ மெத்தடுக்கு அண்டர் நீங்க உங்களுடைய செலவுகளை 4 கேட்டகரிஸாக பிரிச்சுக்கணும். எல்லாத்துக்கும் முதல் கேட்டகரி வந்து நீட்ஸ். உங்களுடைய அடிப்படையான எக்ஸ்பென்சஸ் இதன் மீது செலவு பண்ணாம உங்களால உயிர் வாழவே முடியாது. லைக் சாப்பாடு, தண்ணி, ஹவுஸ் ரெண்ட், ட்ரீட்மெண்ட் எக்ஸெட்ரா. ரெண்டாவது கேட்டகரி வந்து வாண்ட்ஸ். இந்த கேட்டகரியில நம்ம அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணிக்குவோம். இதெல்லாம் நம்ம எதுக்காக வாங்க விரும்புவோம்னா ஏன்னா இது நம்மளுடைய லைஃபை லக்ஸூரியஸ் அண்ட் என்ஜாயபிளாக மாத்துது. உண்மையில இந்த விஷயங்கள் இல்லாமலும் நம்ம வாழ்க்கை நடக்கும். ஆனா இதை வாங்கறதுக்கான நமக்கு ஆசை இருக்கும். இப்ப வருது கேட்டகரி நம்பர் 3 என்னன்னா கல்ச்சர். இது என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ்னா இது நீங்க உங்களே இன்னும் கல்ச்சரல் அண்ட் சிவிலைஸ்டாக மாத்திக்க செய்யறீங்க. எப்படின்னா புக்ஸ், பிளே, மியூசியம், ஃபேமிலி பிக்னிக் இந்த விஷயங்கள் மீது செலவு செய்யறது. இப்ப வருது 4வது அதாவது லாஸ்ட் கேட்டகரி எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ். இது எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பென்ஸ்னா இது உங்களோட லைஃப்ல எப்பனாலும் எதுவும் சொல்லாமலே வந்துரும் அண்ட் உங்களுக்கும் செலவு செய்யறதுக்கு பதிலா வேற எந்த சாய்ஸும் இருக்காது. லைக் மெடிக்கல் எமர்ஜென்சி, மெக்கானிக், பிளம்பர் எக்ஸ்பென்சஸ் எக்ஸெட்ரா. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த செலவுகளை நீங்க எந்த ஒரு டிஜிட்டல் ஆப் இல்ல சாஃப்ட்வேர்லயும் நோட் டவுன் பண்ணக்கூடாது. இதுக்காக நீங்க ஒரு ப்ராப்பர் பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணணும். உங்களுடைய செலவுகளை கணக்கு வச்சுக்கிறதுக்கு புத்தகத்துல நீங்க 2 நோட் புக் வச்சுக்கணும். செலவுகளுடைய 4 கேட்டகரிஸ் நீங்க உருவாக்கி இருக்கீங்கல்ல அத பெரிய சைஸ் நோட் புக்ல நீங்க நோட் பண்ணிக்கணும். அண்ட் சின்ன சைஸ் நோட் புக்கை எப்பவுமே நீங்க உங்க கிட்டயே வச்சுக்கணும். இதுல நீங்க தினந்தோறும் என்னெல்லாம் செலவு பண்றீங்களோ அதை இதுல நோட் பண்ணிக்கணும். இந்த சின்ன நோட் புக்ல நோட் பண்ணிருக்கிற செலவுகளை நீங்க பிறகு 4 கேட்டகரிஸ் பிரகாரம் டிவைட் பண்ணி பெரிய நோட் புக்ல நோட் பண்ணிக்கணும். இப்போ இதனால என்ன ஆகும்னா உங்ககிட்ட உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் உடைய முழு பியூரோவும் வந்துரும். இப்போ நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களுடைய செலவுகள் அவசியமான இடத்துல அதிகமாகுதா இல்ல அவசியம் இல்லாத இடத்துலயான்னு. எவ்வளவு உங்களுடைய தேவையில்லாத செலவுகள் இருக்கோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை கம்மி பண்ணலாம். இது இல்லாம நீங்க காக்கிபோ டெக்னிக்கோட இன்னொரு மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ஈஸியா தெரிவிச்சிரும் எதன் மீது நீங்க செலவு பண்ண போறீங்களோ அது உங்களுக்கு அவசியமானதா இல்ல தேவையில்லாத செலவானு. சோ இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா அப்ப நீங்க அதை வாங்கறதுக்கான தேதியை வந்து அடுத்த மாசத்துக்கு மாத்திருங்க. அப்படி ஒரு மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு அந்த விஷயம் ரொம்பவே அவசியம் இல்லைன்னு தோணுச்சுன்னா அப்ப புரிஞ்சுக்கோங்க இது உங்க லைஃப் உடைய ஃப்ரூகல் செலவு. இந்த செலவை பண்ணாம நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. இன்னொரு பக்கம் அப்படி ஒரு மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு அந்த விஷயத்துக்கான அவசியத்தை உணர்ந்தீங்கன்னா அப்ப நீங்க அதை சுலபமா வாங்கிக்கோங்க. இது இல்லாம இன்னொரு மெத்தடும் இருக்கு உங்களோட செலவுகளை குறைக்க. நீங்க எப்ப மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் பண்ண போறீங்களோ அப்ப முன்கூட்டியே சாமானுக்கான லிஸ்ட் எழுதிட்டு போங்க. இதனால என்ன ஆகும்னா நீங்க வெறும் அந்த பொருட்களை மட்டும் வாங்குவீங்க எதெல்லாம் உங்களுக்கு அவசியமோ. ரெண்டாவது சேல்ஸ்ல ஷாப்பிங் பண்ணாம உங்களே காப்பாத்திக்கோங்க. ஏன்னா இங்க ரொம்ப மலிவா இருக்குன்னு ஆசைப்பட்ட மக்கள் நம்ம ஏகப்பட்ட தேவையில்லாத செலவுகளை பண்ணிடுவோம். இதன் கூடவே காக்கிபோ மெத்தட்ல என்ன ஒரு ஆலோசனை தரப்படுதுன்னா நீங்க எவ்வளவு பொருட்கள் வாங்குறீங்களோ அதை கேஷ் கொடுத்து வாங்குங்க. ஏன்னா அப்படி நீங்க கிரெடிட் கார்டு மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க டெட் ட்ராப்ல மாட்டிக்க கூடும். இப்போ ஜாப்பனீஸ் டெக்னிக் நம்பர் 2க்கு வரலாம். அதோட பேர் வந்து அரிகாட்டோ மணி. ஃப்ரெண்ட்ஸ் ஜாப்பனீஸ் பாஷையில அரிகாட்டோ வேர்டோட மீனிங் என்னன்னா தேங்க்யூ, நன்றி. இது வந்து ஒரு விதமான பிலாசபி. இது நமக்கு என்ன தெரிவிக்குதுன்னா உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை குறித்து நன்றியாக அதாவது தேங்க்ஃபுல்லா இருக்கணும். எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில மக்களுக்கோ நடக்கிற அனுபவத்துக்கோ நன்றியுடன் இருக்கிறோமோ அதே போலயே நம்மளுடைய பைனான்சியல் சோர்சஸ்க்கும்
கொடுக்கும் தேங்க்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த முழு உலகத்திலேயே ஜாப்பனீஸ் மட்டும் தான் எந்த மாதிரியான ஒரு மக்கள்னா இவங்க எந்த அளவுக்கான மரியாதையோ மதிப்போ அவங்களுடைய பெரியவங்களுக்கு கொடுக்கறாங்களோ அதே அளவுக்கான ரெஸ்பெக்ட் அவங்களுடைய டெய்லி யூசஸ்க்கு வர்ற பொருட்கள் கூடவே அந்த எல்லா விஷயத்துக்கும் கொடுக்கறாங்க. இது அவங்களோட வாழ்க்கையை சுலபமாக்குதோ. ஹாப்பி மணியோட ஆத்தர் கென் ஹோண்டா சொல்றாரு, எப்படி நம்மளுடைய சாப்பாடுக்காக தேங்க்ஃபுல் அண்ட் மேல இருக்கவருக்கு நன்றி செலுத்துறோமோ அதே போலயே நம்ம மூலமாக சம்பாதிக்கப்பட்ட செலவு செய்யப்பட்ட சேமிச்சு வைக்கப்பட்ட இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட எந்த அளவுக்குனா நம்ம மூலமாக டொனேட் செய்யப்பட்ட ஒவ்வொரு பைசாவுக்கும் அரிகாட்டோ தேங்க்ஃபுல்லா இருக்கணுமா. இதனால என்ன ஆகுனா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அண்ட் உங்களுடைய காசும் உங்களுக்கும் உங்களுடைய காசுக்கும் ஒரு ஹாப்பினஸ்கான ரிலேஷன்ஷிப் உருவாயிடும். அண்ட் அது திரும்ப திரும்ப உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகி உங்களோட லைஃப்ல எதனா ஒரு வழி மூலமா எப்படியாச்சும் வந்துரும். கின் சொல்றாரு, ஒரு வாட்டி அவர் ஜப்பான்ல ஒரு இடத்துக்கு பார்ட்டிக்கு போயிருந்தாராம். அங்க அவருடைய சந்திப்பு ஒரு பெண் கூட ஏற்படுது. வார்த்தையோட வார்த்தையா அந்த லேடி வந்து கென் கிட்ட இருந்து அவரோட வாலெட்டை வந்து கேட்டாங்க. முதல்ல கென் வந்து கொஞ்சம் ஆச்சரியமானாரு. அட என்னடா சூழ்நிலை இதுன்னு. வேற இன்னொருத்தருடைய வாலெட் யாரா இப்படி கேட்பாங்களா என்ன, அதுவும் இவ்வளவு மக்களுக்கு எதிர்க்க. ஆனா பிறகு அவர் மனசுல இருக்கிற வார்த்தைகளை பூட்டின விதமா அவருடைய வாலெட்டை அந்த லேடி கிட்ட கொடுத்துறாரு. அந்த லேடி கென்னோட வாலெட்டை திறந்து பார்த்ததுமே அவங்களோட முகத்துல ஸ்மைல் வந்துச்சு. அண்ட் அவங்க உடனே கென்னோட வாலெட்டை திரும்ப கொடுத்துட்டாங்க. கென் இந்த எல்லா ப்ராசஸையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. சில நேரம் அவர் அமைதியா இருந்தாரு. ஆனா அவரால் தடுக்க முடியல. சோ அந்த லேடி கிட்ட கேட்டுறாரு, சரி எதுக்கு நீங்க என்னோட வாலெட்டை வாங்குனீங்க, நீங்க அதுக்குள்ள என்ன பார்க்க விரும்புனீங்க. கென்னோட வார்த்தையை கேட்டுட்டு அந்த லேடி சொன்னாங்க, நான் என்ன பார்க்க விரும்பினா எப்படி உங்களுடைய ரிலேஷன் ஹியூமன்ஸ் கூட இருக்குதோ வெல் அதே மாதிரியான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு காசு கூட இருக்குதா இல்லையான்னு. சோ கென் வந்து ரொம்பவே கியூரியஸ் ஆயிட்டு கேட்டாரு, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு இதுல. இதுக்கு அந்த லேடி சொன்னாங்க, உங்களுக்கு உங்க மணி கூட ஹாப்பினஸ் அண்ட் கிராட்டிட்யூட் மாதிரியான ரிலேஷன் இருக்கு. இந்த மாதிரி ஏன்னா உங்களோட வாலெட்ல காசு ஒரேடியா சிஸ்டமேட்டிக்கா இருந்துச்சு அண்ட் அது சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால தான் நான் உங்களோட வாலெட்டை திறந்ததுமே என்னோட முகத்திலயோ ஸ்மைல் அதுவாவே வந்துருச்சு. இதுல இருந்து தெரிய வருது நீங்க உங்களோட காசை ரொம்பவே கஷ்டப்பட்டு நேர்மையாக சம்பாதிச்சிருக்கீங்க, யாருக்கோ எந்த கெடுதலும் செய்யாம. இல்லனா அது கண்டிப்பா ஹாப்பியா இருந்திருக்காது. மூணாவது மெத்தட் வந்து மணி ஐக்யூ அண்ட் மணி ஈக்யூ. ஆத்தர் கென் ஹோண்டா அவருடைய புக் ஹாப்பி மணில சொல்றாரு, அவர் சொல்றாரு காசை சம்பாதிக்கிறத ரெண்டு வழியா பார்க்கலாமா. ஒன்று எதுனா இது நமக்கு ஸ்கூல்லயோ காலேஜ்ல சொல்லி கொடுப்பாங்க அண்ட் இன்னொன்னு என்னன்னா இது நம்மளுடைய கான்ஷியஸ் உணர்வுகளால வரது. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மணி மேக்கிங்க ரெண்டு கான்செப்டாக டிவைட் பண்ணலாம். இதுல ஒன்னு வந்து மணி ஐக்யூ அண்ட் இன்னொன்னு வந்து மணி ஈக்யூ. மணி ஐக்யூ உங்களுக்கு மணி கூட இருக்கிற இன்டெலிஜென்ட் ரிலேஷன்ஷிப்பை தெரிவிக்குது. எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பத்தி நாலேஜ் வச்சுக்கிறது. அதே மணி ஈக்யூ உங்களுக்கு மணி கூட இருக்கிற எமோஷனல் ரிலேஷனை தெரிவிக்குது. ஆத்தர் சொல்றாரு, அப்படி நீங்க உங்ககிட்ட இருக்கிற காசை குறித்து ரொம்ப சந்தோஷமா சாட்டிஸ்ஃபைடா உணர்ந்தீங்கன்னா அப்ப இது உங்களுடைய ஹை மணி ஈக்யூவை தெரிவிக்குது. பட் அது இன்னொரு பக்கம் அப்படி நீங்க எப்பவுமே உங்களோட காசை குறித்து கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்ப இதுக்கு அர்த்தம் வந்து நீங்க ஒரு லோ மணி ஈக்யூ உள்ள பர்சன். உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே 95% பாத்தீங்கன்னா மணி ஐக்யூ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி பணம் சம்பாதிக்கணும் இந்த மாதிரியான விஷயத்து மீது தான் கவனம் செலுத்துவாங்க. பட் 5% விட ரொம்ப கம்மியான மக்கள் மட்டும் தான் மணியை குறித்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார்ல போகிறதா வச்சுக்கோங்க. அதுல ஒரு சைடுல இருக்கிற வீல் மட்டும் ரொம்ப பெருசா அதே இன்னொரு சைடுல இருக்கிற வீல் வந்து சின்னதா இருந்துச்சுன்னா இது சரியா இருக்காது. இது ரெண்டுத்துக்கு இடையே பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் இருக்கணும். சோ இதனாலேயே ஆத்தர் என்ன கருதுறாருன்னா நீங்க எவ்வளவு தான் நல்லா படிச்ச ஒரு இன்டெலிஜென்டான பர்சனா இருந்தாலும் சரி அப்படி நீங்க உங்களோட காசை குறித்து ரொம்பவே எமோஷனலா ஒவ்வொரு தருணமும் கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப பயத்துல இருந்தீங்கன்னா சோ இந்த தருணத்துல நீங்க எவ்வளவு தான் ரிச்சா இருந்தாலும் சரி உங்களுடைய இந்த செல்வம் நீண்ட நாட்களுக்கு தொடராது. பிகாஸ் நீங்க உங்களுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு நாளா காசு சம்பாதிக்கலாம். பட் உங்களோட எமோஷன் தான் பாத்தீங்கன்னா உங்க லைஃப் உடைய பேஸ்மெண்ட். அப்படி இது சரியில்லைன்னா உங்களோட முழு லைஃப் சாஞ்சிரும். ஆத்தர் கென் ஹோண்டா அவரோட லைஃப்ல 10,000 விட அதிகமான மில்லியனர்ஸ் வந்து சந்திச்சிருக்காரு அண்ட் அவங்கள இன்டர்வியூ பண்ணிருக்காரு. அவர் இவ்வளவு ஏகப்பட்ட ரிச்சான ஆட்களுடைய சைக்காலஜியை பார்த்துட்டு ஒரு விஷயம் வந்து நல்லா புரிய வந்துச்சு. அதிகபட்சமா அதிகமான மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ் அவங்களுடைய காசு கூட மணி ஐக்யூ மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் வச்சிருக்காங்க. இதனால தான் அவங்களோட காசை க்ரோ பண்றதுக்காக புது புது வழிகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பட் இதுலயும் யாருக்கெல்லாம் மணி ஈக்யூ வந்து ரொம்பவே கம்மியா இருக்குதோ அந்த நபர் அவங்களுடைய காசு வந்ததுமே அதை வச்சு லக்ஸுரி அண்ட் ஷோ ஆஃப் பண்ற மாதிரியான பொருட்களை வாங்கிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப லாஸ்ட் அண்ட் டெக்னிக் நம்பர் 4 வந்து மினிமலிசம். அதாவது இருக்கத்திலே ரொம்ப குறைஞ்சபட்ச ரிசோர்சஸ் வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். இந்த முழு உலகமும் ஒரு பக்கம் லக்ஸுரி அண்ட் ஷோவுக்கு பின்னாடி பைத்தியமா இருக்காங்க. அதே ஜாப்பனீஸ் இன்னும் பாத்தீங்கன்னா சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் மீது பிலீவ் பண்றாங்க. அவங்க மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஷோ ஆஃப் கிட்ட இருந்து எப்பவுமே தள்ளியே இருப்பாங்க. அண்ட் அவங்க லைஃப் உடைய அதிகபட்சமான டைம் அவங்களோட வேலை மீது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்ப சில பேர் யோசிப்பீங்க, அப்ப ஜாப்பனீஸ் மக்கள் கஞ்சத்தனமா இருக்காங்களான்னு. இல்ல, கண்டிப்பா இல்ல. அவங்க செலவு பண்ணுவாங்க, ஆனா அவசியமான விஷயத்து மீது தான். எதை வச்சு அவங்களோட வாழ்க்கை சுலபமா போகுமோ இவங்க அவங்களுடைய அதிகமான காசை நீட்ஸ் மீது தான் செலவு பண்ணுவாங்க. எப்பவுமே வான்ஸ் மீது இல்ல. ஏன்னா வான்ஸ்ல எப்பவுமே எந்த மாதிரியான செலவுகள் வரும்னா எல்லாமே வீண் செலவு தான்.
உதாரணத்துக்கு உங்களோட வீட்ல வந்து ஒரு சின்ன கார் இருக்கு அண்ட் உங்களோட வீட்ல வெறும் 3 பேர் மட்டும் இருந்தீங்கன்னா அப்ப இந்த தருணத்துல எஸ்யூவி வாங்குறதுக்கான என்ன அவசியம் இருக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு இது உங்களுக்கு அவசியமே இல்ல, ரெண்டாவது இது இல்லாம உங்களுடைய எந்த ஒரு வேலையும் தடையும் ஆகல. பட் ஆனாலும் நீங்க அதை வாங்கிட்டீங்க. இப்ப இதோட மைலேஜும் கம்மியா இருக்கும், அப்ப அதோட ஃபியூல் பாத்தீங்கன்னா அதிகமான காசு செலவாகும். ரெண்டாவது இதோட மெயின்டெனன்ஸும் பாத்தீங்கன்னா 4 மடங்கு அதிகம். சோ ஆயிடுச்சுல தேவையில்லாத வீண் செலவு. இந்த காரணத்தினால தான் ஜாப்பனீஸ் மக்கள் மினிமலிசமா பிலீவ் பண்றாங்க. ஏன்னா இதனால அவங்களுடைய ஒரு பைசா கூட பாத்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல வீணாகாது அண்ட் அவங்க சுலபமா இதனால சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங்கும் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இனிலிருந்து நீங்களும் இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுங்க அண்ட் உங்களோட லைஃபை பெட்டர் ஆக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இல்லனா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களோட டைம் கொடுத்ததுக்காக நன்றி.